எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழியில கோவில் திருவாய்மொழி பகுதியில 8வது நூறுல 10வது பதிகத்துல 7வது பாட்டு. பாட்டு வந்து பிரபந்தத்துல அதனோட வரிசையில அதனோட நம்பர் என்ன 3552. இது பாட்டை சொல்றேன், கேட்டுக்குவோம். தனிமா புகழே எஞ்ஞான்றும் நிற்கும்படியாத்தான் தோன்றி முனிமா பிரம்ம முதல் வித்தாய் உலகம் மூன்றும் முளைப்பித்த தனிமா தெய்வ தளிரடிக்கு புகுதலன்றியே அவனடியார் நனிமா கலவி இன்பமே நாளும் வாய்க்க நங்கட்கே. அழகான பாட்டு. இதுல பாருங்க, எல்லாத்துலயும் வந்து 4 மா வருது பாருங்க. 4 வரியில் 4 மா இருக்கு. 4 மாக்கு வேற வேற அர்த்தம். அது வரும்போது சொல்றேன். பாட்டு சொல்றேன், கேட்டுக்குவோம். முதல்ல வந்து தனிமா. தனின்னா ஒப்பற்ற, மான்னா பெரிய எண்ணில் அடங்காத. தனிமான்னா ஒப்பற்ற எண்ணில் அடங்காத. புகழேன்னா புகழ் உடையவனே. எஞ்ஞான்றும்னா காலம்னு அர்த்தம். எஞ்ஞான்றும் எந்த காலத்திலும் நிற்கும்படியாக, நிலைத்து நிற்கும்படியாக, அதாவது ஆசிரியேஷன் இல்லாத, நகராத, நழுவாத, வழிக்கு விழுந்து போகாத, அந்தண்டந்தன போகாத, நிலைத்து நிற்கும்படியான வகையாக நிற்கும்படியாக தான் தோன்றினா தானே உருவானவன். யாரும் உருவாகினதில்லை. முதல் மகாவிஷ்ணுன்னு சொல்லுவாங்க அவங்க இதில். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முதல்ல உருவானது மகாவிஷ்ணு தான்வாங்க. சைவத்தில் சிவன்வாங்க. அது ஒருத்தர் அவங்களோட இதை பொறுத்திருக்கு. அது நம்மளுக்கு இப்போ அதுக்கு நம்ம போல. இதில் பாட்டோட அர்த்தம் என்ன வருதுன்னா, தான் தோன்றி தானே உருவானவன், யாரும் உருவாக்காமல் தானே தோன்றி முதல்ல உலகத்தில் உருவானவனான முனின்னா முனிதல்னா முனைதல் இருக்கு பாருங்க, அதுதான் முனி இந்த இடத்துல. அந்த மாதிரி ஏற்கனவே மனதால் நினைப்பவர். முனின்றது வந்து மனதால் நினைப்பவர். இந்த இடத்துல முதல் மா வந்து பெரியன்னு வந்து 2வது மா. இந்த இடத்துல மான்றது மிகவும் உயர்ந்த, அது பெரிய. இது வந்து 2வது மிகவும் உயர்ந்த. இது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்க. பெருசுன்றது சைஸு, எண்ணில் அடங்காதன்னா ஒரு கணக்கு வழக்கு இல்லாத இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது, எண்ண முடியாதது, அதெல்லாம் பெருசுன்றோம். இது வந்து மிகவும் உயர்ந்தன்னா எல்லாருலையும் பீக்கில் இருக்க அந்த இது. இந்த 2வது மாவுக்கு அந்த அர்த்தம். மிகவும் உயர்ந்த பிரம்மன் உருவாகும். அந்த இருக்கிறதுலையே பிரம்மா தான் எல்லாத்தையும் படைக்கிறான்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால தான் அவர் மிகவும் உயர்ந்தவர்னாங்க. அவரை உருவாகிறதுக்கும் பிரம்மா உருவாகிறதுக்கும் முதல் வித்தாய், அதாவது அந்த உலகத்தில் பிரம்மாவை தோன்றுவதற்கு கூட மூலப்பொருளாய், முதல் வித்தாய்னா மூலப்பொருளாய், உலகம் மூன்றும் 3 உலகங்களையும், உலகம் மூன்றுன்றது 3 உலகங்களையும், உலகம் மூன்றும் முளைப்பித்தன்னா உருவாக்கியன்னு அர்த்தம். முளைப்பித்தன்னா உருவாக்கிய. தனின்றது தனித்தன்மையுடைய. மா இந்த இடத்துல மான்றன்னா ஈக்குவல். அது எதுவுமே அதுக்கு ஈக்குவல் ஆக முடியாது. ஒப்பில்லாதன்றமே, ஒப்பில்லாத பெருமான். அந்த மாதிரி ஒப்பில்லாத, அவருக்கு நீங்க ஈடு சொல்ல முடியாத, ஒப்பிட முடியாத அப்படின்னு அர்த்தம். இந்த 3வது மாவுக்கு வந்து ஒப்பிட முடியாதன்னு அர்த்தம். முதல் மாவுக்கு பெரியன்னு அர்த்தம், 2வது மாவுக்கு மிகச்சிறந்த அர்த்தம், 3வது மாவுக்கு ஒப்பிட முடியாதன்னு அர்த்தம். தனிமா தனிமா ஒப்பில்லாத தெய்வம்னா எங்கள் தெய்வம். ஒப்பில்லாத மற்ற எதிரில் ஒப்பிட முடியாத எங்கள் தெய்வத்தின் தளிரடிக்கு மிருதுவான அவனுடைய பாதத்தின் கீழே புகுதல் அன்றி, அவன் காலுக்கு மிருதுவான அவனோட பாதத்துக்கு போய் புகுதுட்டு, அதுதான் சேஃப்டியா நம்ம போய் அடையணும். புகுதை விடுத்து அந்த மாதிரி போய் புகுந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா அதை விட நல்லதை சொல்றாரு. அவன் பாதத்தின் புகுதல் அன்பில் புகுந்து கொள்வதை விடுத்து அவன் அடியார், அவனுடைய அடியார் இருக்கா இல்லையா, நனி, அவனுடைய அடியவர்களை நனின்னா மிகவும்
நனிமா இந்த இடத்துல மான்னா சிறந்த, சிறப்பு மிக்கன்னு அர்த்தம். இந்த மாவுக்கு 4வது மா இது சிறப்பு மிக்க. நனிமா மிகவும் சிறந்த அடியவர்களை, மிகவும் சிறந்த அவர்களோட கலக்கிறது, மிகவும் சிறந்த அடியவர்கள் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். முதல்ல அடியார் நனிமான்னு வருது, நனிமா அடியார்னு வரணும். இப்போ ஜீவர்களுக்காக மாற்றி போட்டிருக்காங்க. நனிமா அடியார்னா நல்ல திறந்த தன்மையுடைய அடியவர்கள். அதுதான் இங்க சிவன் அவன் அடியார் புகுதலன்றி அவன் அடியார் நனிமா கலவி இன்பமே. கலவி இன்பமேன்னா அவர்கிட்ட கலந்துரையாடுறது. கலவி இன்பமேன்னா அந்த மாதிரி அடியார்கள் இருக்காளே பெருமாள்கிட்ட இப்போ இதெல்லாம் நம்ம இருக்கிறது பார்க்குறதெல்லாம் பெருமாளோட காலில் அடியில் திருவடி நீங்கள் சரணடைகிறத விட அவனுடைய அடியார்கள் இருக்கா இல்லையா, அவகிட்ட சரண் புகுந்து அவ கூட கலந்து பேசி அளவலாவி அந்த கலவி இன்பமே நாளும் வாய்க்க, தினமும் எங்களுக்கு வாய்க்க, நங்கற்கன்னா எங்களுக்கு சிறந்தது, எங்களுக்கு அந்த இன்பம் வாய்க்க அருள் தருகன்னு அர்த்தம். எவ்வளோ அழகாக சொல்லிருக்காரு பாருங்க. இதெல்லாம் இருக்கு. தனிமா புகழே ஞான்றும் தனிமா புகழே ஒப்பற்ற. இதில் கன்க்ளூஷன்னா என்னென்னா, ஒப்பற்ற எண்ணில் அடங்காத புகழை உடையவனே, எந்த காலத்திலும் நிலைத்திருக்கும்படியாக சுயமாக தோன்றி, அதான் சுயமாக தோன்றியது யாரும் படைக்காமல் தானாகவே தோன்றியவனாம். தானாகவே தோன்றி பிரம்மாவுக்கும் மனதில் நினைக்கும்படியாக மூலப்பொருளாய் திகழ்பவனே. பிரம்மாவையும் படைக்கின்ற அந்த மூலப்பொருளாக திகழ்பவனேன்னு அர்த்தம். பிரம்மாவையும் மனதால் படைக்கும், அப்படி எடுத்துக்கணும். படைக்கும்படியாக மூலப்பொருளாய் திகழ்பவனே, உலகம் மூன்றையும் உருவாக்கிய தனித்தன்மை கொண்ட ஒப்பிட இயலாத எங்கள் தெய்வம், எங்கள் தெய்வத்தின் மென்மையான, ஒப்பிட முடியாத எங்கள் தெய்வத்தின் மென்மையான தாமரை இலையை ஒத்த தாமரை போன்ற திருவடியின் கீழ் சரணடைந்து தொண்டு செய்வதை விட, அதான் இப்போதான் நீங்கள் ட்விஸ்டே, இப்போதான் தொண்டு செய்வதை விட மிகச்சிறந்தது அவனுடைய அடியார், மிகச்சிறந்த அவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்து கலந்து கூடி திருவாய்மொழி கூறும் கற்பிப்பதுமாகிய தொண்டு எங்களுக்கு தினமும் கிடைக்க வேண்டும். அதை அந்த அடியார்களுக்கு இந்த திருவாய்மொழி பாசனங்களை எல்லாம் நாங்கள் சொல்லணும். எங்களுக்கு எங்கள் அடியார்கள் கூட கலந்து அளவலாவி பேசி அடியார்கள்ட்டுக்கு திருவாய்மொழி பாசனங்களை நாங்கள் சொல்லணும். அடியார்கள் நாங்கள் சொன்ன பாசனங்களை கேட்கணும். எங்களுக்கு அந்த பெருமை கிடைச்சாலே போகிறோம், அதுதான் எங்களுக்கு வேணும்னு நாங்கள் கேட்குறோம் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பெருமாளோட இவரோட திருவடி நிழலை விட அவருடைய அடியார்கள் தான் வேணும். அடியார்களின் பெருமை தான் இது. முக்கியமாக அடியார்களோட பெருமையை சொல்கிறது தான் இந்த பாட்டு. போன பாட்டு அதே தான். நாளைக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.